ஸோ எல்லாரும் அவளுடன் வெயிட் பண்ண ஸ்பைடர்மேன் பிராண்டியோட ரிவ்யூ பார்த்தலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர் இல்லாமல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பாய்லரும் இருக்காது. ஸோ நம்பி ட்ரஸ்டடாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள கிக் ஆஃப் பண்ணி கமெண்ட்ரிக்கு முன்னாடி வீடியோ வரணும்னு நினச்சேன். ஸோ வந்திருக்கா என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் வந்து FTFS தாங்க போனேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போனேன். மார்னிங் 9:15க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 3D தான் அட்டன் பண்ணேன். நான் 2D கிடைக்கும்ன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் ராமநாதபுரத்தில் 3D மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ மூவியை பற்றி சொல்லணும்னா ஸோ 2 விதமாக மூவியை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் காமன் ஃபேன்ஸாக பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் ப்ரோ படம்ன்ற மாதிரி சொல்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் ஆகி எதிர்பார்த்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்காக இருக்காது. நார்மலாக ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனாக காமன் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லாவே இருந்துருந்துச்சு. எமோஷனலாகவே நல்லாவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எமோஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஆக்ஷன்ஸ் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. எண்டிங் கொஞ்சம் எமோஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துருந்துச்சு. பீட்டர் பார்க்கர் தான் ரொம்ப புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப எமோஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. எனக்குலாம் கண்ணே கலங்கிருச்சு. பீட்டர் பார்க்கர் மாதிரிலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு சத்தியமாக. மற்றபடி ஸ்பைடர்மேன் கேரக்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ரைட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் சொல்லும்போது நம்ம பனிஷருக்குமே ஈக்குவலான கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காருன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பனிஷர் தான் சொல்லணும். ரொம்ப அதிகமாகலாம் இருக்க மாட்டாருங்க. பட் இருந்தாலும் மெயின் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஃபர்ஸ்ட் கிக் ஆஃப்ல வருவார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறையா வந்திருக்க மாட்டார். லேட்டர்லாம் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து கண்டினியூஸாக ஸ்பைடர்மேன் கூட தான் நம்ம பனிஷர் வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன சொல்லணும்னா ஸோ நீங்கள் டோபியோட ஸ்பைடர்மேன் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர்மேன் மூவிஸ் அது போக இந்த ஹோம் சீரிஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ டோபியோட ரெஃபரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு இடத்துல டோபினே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது இல்லாமல் சீன் ரெஃபரன்ஸ் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோடைய மூவி சீன்ஸ் ஸோ அதோட சீன் ரெஃபரன்ஸ் நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு. அது நல்லாவும் இருந்துருந்துச்சு. ஓரளவுக்கு நமக்கு மெமரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்கேன். டேர் டெவிலை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. டேர் டெவில் யூனிவர்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி டேர் டெவிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எலினா பெலோவோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 சீக்வன்ஸில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ ஸ்பாய்லர் பண்ணிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது ஸ்பாய்லர்லாம் கிடையாது. கெவின் ஃப்ரைக்கே மேட்ச் அதாவது நம்ம மூவி ரிலீஸ் ஆகுது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு எலினா பெலோவா கண்டிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி. மற்றபடி பெரிய ரோல்லாம் அவங்களுக்கு ரோல் கிடையாது. ஒரு சின்ன ரோல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது ஒரு 2 ஃப்ரேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பியரன்ஸ் ஆயிருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்சோ சாடி சிங் கேரக்டர் எதிர்பார்த்தீங்க இல்லையா? நம்ம எதிர்பார்த்த மாதிரி சேம் கேரக்டர் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. என்ன கேரக்டர்லாம் சொல்ல மாட்டேன், ஸ்பாய்லர் ஆயிரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். கடைசியாக பீட்டர் பார்க்கரும் நம்ம சாடி சிங்கோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் எமோஷனலாக கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சது நல்ல எண்டிங்காக தான் இருந்துருச்சு. எண்டிங்கை பற்றி நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னா ஸோ ரொம்ப எமோஷனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவிக்கான லீடு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. பட் இருந்தாலும் கெவின் ஃப்ரைக் என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை வச்சு மல்டிபிள் சீரிஸ் பண்ணுவோன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிராண்ட் நியூ டே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 படம் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான லீடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸ்பைடர்மேனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எண்டிங்கில் பண்ணுற மாதிரியும் காட்டியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வித் போஸ்ட் கிரெடிட். ஸோ போஸ்ட் கிரெடிட் பக்கம் வந்தோம்னா ஸோ எதிர்பார்த்த மாதிரி பெரிய லெவலில் போஸ்ட் கிரெடிட் எதுவுமே கிடையாது. சின்ன போஸ்ட் கிரெடிட் தான். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னடா இருக்குன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ்க்கான ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இருந்தாலும் போஸ்ட் கிரெடிட்டை எதிர்பார்த்து போகாதீங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் இருந்தாலும் ரொம்ப வெயிட் பண்ணி போஸ்ட் கிரெடிட்லாம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் ஒர்த்தா இல்லை. பட் இருந்தாலும் சீக்ரெட் வார்ஸ்க்கான ஒரு சின்ன ஹிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டூம்ஸ்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஹிண்ட்டாகவும் எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே அண்ட் ஆல்சோ சீக்ரெட் வார்ஸ்க்கான ஹிண்ட் மூவிக்கு நடுவில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. மற்றபடி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஒரு ஸ்பைடர்மேன் மூவியாக நீங்கள் பார்க்க போயிருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்காக படத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான். ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு படம். ஸோ படத்தோட ஸ்பாய்லர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துட்டீங்கன்றதை மறக்காம கான்வர்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. பார்த்தவங்க போக இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம் ப்ரோ, ரிவ்யூ பார்த்துட்டு தான் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கான்வர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.